உங்களுடைய ராசி அதிபதியானவர் 11ஆம் இடத்துல லாபத்துல ராகுவோட பிரம்மாண்டமான கிரகத்தோட சேர்ந்துருக்கா. அப்ப ஏதோ நீங்க பெருசா வாழ்க்கையில சாதிக்கக்கூடிய வெறியில இருக்கிறீங்க. எல்லாத்தையும் கொஞ்சம் உணர்ச்சி வசவாதான் தான் படுவாங்க. ஆனா கோபம் உள்ள இடத்துல குணம் இருக்கும் சொல்லி நீங்க பார்த்திருப்பீங்க. எப்படி பொய் சொல்ல தெரியாது, ஒருத்தனை ஏமாத்த தெரியாது. ஏன்னா இந்த ராசியில சூரியன் உச்சம், ஏமாத்த முடியாது, பொய் சொல்ல முடியாது, மாட்டிப்பீங்க. உங்க ராசிக்கு சுக்கிரபான் வரப்போறாரு. எப்ப? பங்குனி மாசம் கரெக்டா தமிழ் மாசம் பங்குனி மாசம் 11ஆம் தேதிக்கு உங்க ராசிக்கு சுக்கிரன் வர்ற. தாய்மாம் உறவு, வேலை, தொழில், உத்தியோகம், வருமானம், பொருளாதாரம், எதிரி பகை நிறைய பார்த்துட்டு உட்காந்துருப்பீங்க. ஒரு மன குழப்பத்துல மன தடுமாற்றத்துல இருக்கிறது யாருன்னா அந்த மேச ராசியில கண்டிப்பா நீங்க இருக்கணும். சனிபான் வக்ர நிவர்த்தி ஆயிட்டாரு. ஒண்ணு. குருபான் வீடு கொடுத்தவர் நல்லா பாருங்க. நம்ம ஒருத்தர் வீட்டுக்கு விருந்தாடிய பண்ணணும், அந்த வீட்டுடைய ஓனர் நல்லா இருந்தாதான் அந்த வீட்டுல போய் நம்ம சந்தோஷமா இருக்க முடியும். இதனால வரைக்கும் அவர் 4 மாசம் பலம் இழந்து போயிருந்தார் குரு. அங்கேதான் சனிபான் போய் உட்கார்ந்தார். அங்கே சரியான பலனை கொடுக்கல. இப்ப அவர் வக்ர நிவர்த்தி ஆயிட்டார் குரு பகவான். ஓம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வராக குரு சாட்சா பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குருவே நமோ நமஹ. குரு சுக்கரன் ஜோதிட நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குருமரே. என்றும் குரு வழியில் குரு நேசிப்போம், குருவை போற்றும் அன்பார்ந்த குருவாரி நண்பர்களே. இன்னைக்கு பார்க்கக்கூடிய பலன் பங்குனி மாத பலன். இப்படி வரக்கூடிய பங்குனி மாதத்துல உங்களுக்கு எப்படிப்பட்ட யோகம் இருக்கு அதுக்கான ஒரு பதிவு தான் அது. தயவு செய்து இந்த பலனை வந்து பங்குனி மாசம் 11ஆம் தேதிக்கு அப்புறம் பண்ணுங்க. கரெக்டா அந்த பலன் கரெக்டா. ஏன்னா அந்த மாசத்துல 3 கிரக பயிற்சி வருது. அது ஒண்ணா. அது இல்லாம இந்த மாசம் எண்டுக்குள்ள பாருங்க நிறைய நல்ல விஷயம் நடக்கும். என்ன காரணத்தை சொல்லுங்க? சூரிய பகவானும் சனி பகவானும் சேர்ந்து இணைஞ்சு இருக்கிறாங்க. எப்படி? தலைமை பொறுப்பு கிரகமும் தொழிலுள்ள கிரகமும் சேர்ந்து இணையுது. அப்ப யாரெல்லாம் தலைமை பொறுப்பு போறீங்க, உங்க ஆசைப்பட்ட விஷயம் எப்படி அடைய போறீங்க, அதுக்கான நேரம் தான். ஏன்னா குருவுடைய வீட்டுலதான் 2 கிரகம் இருக்கு. குரு இப்ப வக்ர நிவர்த்தி ஆயிட்டார். அதனால மிகப்பெரிய ராஜயோகம் எல்லாத்துக்கும் வரும் இந்த மாசத்துல. பாத்துங்க. தயவு செய்து உங்களுடைய பிறப்பு ஜாத தசாபதியை பார்த்து பலனுங்க. கரெக்டா ஒரு துல்லியமான பலன் கண்டிப்பா கிடைக்கும். ஃபர்ஸ்ட் வாட்டி சேனல் பண்ணா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாம இந்த குரு சுக்கரன் ஜோதி டிவில நம்ம தொடர்ந்து எல்லா கிரக பயிற்சியும் நிறைய சப்போர்ட் பண்றீங்க. அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சு அன்பார்ந்த மேசராசி என்பர்களே. பொதுவாக மேசராசி காலபுருஷனுடைய 1வது ராசி தான் இந்த மேசராசி. இதுலமே பாருங்க ஒரு தைரியமான குணம் மேசராசிகிட்ட நிறைய இருக்கும். எப்படி? தைரியமான குணம், தன்னம்பிக்கையான குணம், நல்ல ஒரு ஒழுக்கமான குணம் இருக்கும் பாருங்க. ரொம்ப பிடிக்கும் மேசராசிகளால. எல்லாத்தையும் கொஞ்சம் உணர்ச்சி வசவாதான் படுவாங்க. ஆனா கோபம் உள்ள இடத்துல குணம் இருக்கும் சொல்லி நீங்க பார்த்திருப்பீங்க. எப்படி? பொய் சொல்ல தெரியாது, ஒருத்தனை ஏமாத்த தெரியாது. ஏன்னா இந்த ராசியில சூரியன் உச்சம், ஏமாத்த முடியாது, பொய் சொல்ல முடியாது, மாட்டிப்பீங்க. ஒரு லட்சியத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு கடமை, ஒரு வேலை கொடுத்து பாருங்க, அந்த வேலையை நைட் திங்க் பண்ணிட்டே இருப்பாரு. இது எப்படி பண்ணலாமா, அப்படி பண்ணலாம். சரி, பயங்கரமான கற்பனை கலைகளை விரும்பக்கூடிய குணம் இந்த மேசத்துக்கு நிறைய இருக்கு. கொஞ்சம் பிடிவாத குணம் நிறைய இருக்கும். வேற ஒண்ணும் கிடையாது. இவங்களுடைய குணம் கொஞ்சம் பிடிவாத குணம் இருக்கும். ஒரு லட்சியத்தை நோக்கி ஓடிட்டே இருப்பாங்க. நீ என்ன வேணா பேசிட்டு போ, என்னுடைய வேலை என்ன, அதை பார்த்துட்டு போயிட்டே இருப்பேன். இதான் என்ன, என் வழிக்கு வந்தா வா, இல்லைன்னா போ. இதாங்க மேசம். அப்படிப்பட்ட மேச ராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய பங்குனி மாத பலன். இந்த மாசத்துல ஒரு ஸ்பெஷலான ஒரு விஷயம் இருக்கு. நல்லா பாத்துக்கோங்க. வருஷத்துல ஒரு வாட்டி தான் போய் சனி பகவானை போய் சூரிய பகவான் தொடுவார். இப்ப போய் நல்லா பலமா சூரியன் சனி இணைஞ்சிருக்கு. இதுக்கு நிறைய பேர் சொல்லுவாங்க, தோஷத்தையும் சொல்லுவாங்க, நல்லதையும் சொல்லுவாங்க, கெட்டதும் சொல்லுவாங்க. ஏன்னா சூரியன் சனி சேர்ந்தா பித்திரு தோஷம்னு சொல்லுவாங்க. சில பேருக்கு தொழிலுக்கான நேரத்துல பொறுப்பான ஒரு தலைமை பொறுப்பு போகக்கூடியவங்க இந்த சூரியன் சனி இணைஞ்சாவே பொறுப்பு, ஒரு தலைமை பொறுப்பு போயிடுவாங்க. அப்படிப்பட்ட கிரக அமைப்பு இந்த இணைவு இதுல இருக்குது. எப்படி? சூரியன் இந்த கடைசி முடிவு பாருங்க, உங்களுக்கு புரியும். உங்களுடைய நட்சத்திரத்துக்கு ஒவ்வொரு விதமான பலன் இருக்கு. தயவு செய்து இந்த மாத பலன் குரு சுக்கிரன் ஜோதிட டிவில ஃபர்ஸ்ட் வாட்டி பார்க்கணும்னா கண்டிப்பா உங்களுடைய பிறப்பு ஜாதத்தை எல்லாருமே கம்பேர் பண்ணுங்க. நம்ம தொடர்ச்சியா மந்திரி பலன் கொடுக்குறோம். இதுல உங்க ஜாதகத்துல நீங்க இந்த 3 நட்சத்திரம் கண்டிப்பா நீங்க பிறந்திருப்பீங்க. அஸ்வினி, பரணி, கார்த்திகை நட்சத்திரம். இந்த 3 நட்சத்திரம் பிறந்திருப்பீங்க. ஆனா லக்னம் யாருக்குமே தெரியாது. பிறந்த நேரம் தான் உங்களுடைய லக்னம்னு சொல்றக்கூடிய விஷயம். இந்த லக்னத்துக்கு இந்த கிரகத்துடைய திசை நல்லா இருக்கும், இந்த கிரகத்துடைய புத்தி நல்லா இருக்கும். எப்படி சொல்லுவாங்க? உங்க ஜாதகத்தை வச்சு நான் சொன்னேன் பாத்தீங்களா, பிறந்த லக்னத்தை வச்சு சொல்லுவாங்க. இது இத்தனை வயசுக்கு அப்புறம் வருது, இந்த தேதியிலிருந்து இந்த தேதிக்குள்ள இது நடக்க போகுது, இதுல போங்க, இதுல போகாதீங்க, இதுல நல்லது நடக்கும் நடக்காது ஏதாவது சொல்லுவாங்க. ஜாதகத்தை வச்சுதான் சொல்ல முடியும். இதையும் தாண்டி ஒரு விஷயம் இருக்கு. நம்ம உடம்புல 9 கிரகம் இருக்கு. ஏதாச்சும் ஒரு கிரகம் கண்டிப்பா நமக்கு யோகமா இருக்கும். சில பேர் சொல்றீங்களா, நான் பிறந்ததுல இருந்து கஷ்டப்படுறேன். நிறைய பேர் சொல்றீங்க மேசராசியில.
உங்க வீடியோ தொடர்ச்சியா பாக்குறேன், நான் பிறந்திருந்து கஷ்டப்பட்டுட்டே இருக்கேன், என்ன காரணம்? அப்ப லக்னாதிபதி எங்கேயோ போய் மறைவுல போய் நிக்கிறாரு, அவ்வளவுதான் முடிச்சு. நம்ம நல்லா பாருங்க, பிறந்த லக்னம் தான் உயிர், உயிருக்குறதான் போய் நம்ம மறைவுல போய் நிக்கலாமா? நிக்க கூடாதுல்ல. சில பேர் பாருங்க இடையில இருந்து கஷ்டப்படுவாங்க. இது ஏன் இப்படி தெளிவா சொல்றேன்னா, மேசராசிக்காரன் நமக்கு நிறைய ஜாதகம் கொடுத்துருக்கீங்க, அது இல்லாம நிறைய சப்போர்ட் பண்றீங்க, நீங்க சொல்லக்கூடிய பொது பலனே கரெக்டா இருக்குன்னு சொல்றீங்க. தயவு செய்து உங்க ஜாதகத்தை செக் பண்ணிட்டு நீங்க எடுங்க, கரெக்டா பலன் துல்லியமா கிடைக்கும். இப்ப கிரகமே இப்ப பார்ப்போமா, உங்க ராசில இருந்து 3ஆம் இடத்துல யாரு? குரு. வக்ர நிவர்த்தி ஆயிட்டார், இப்பதான் நல்ல மூச்சே வந்திருக்கு ஒண்ணு. அடுத்து 5ஆம் பாவத்துல கேது, எங்கே 5ஆம் பாவத்துல சிம்மத்துல கேது. அப்படியே 11ஆம் இடத்துக்குள்ள வந்துட்டோம்னா அப்படியே 3 கிரகம், செவ்வாய், புதன், ராகு, 3 கிரகம் 11ஆம் இடத்துல. 12ஆம் இடத்துல பார்த்தோன்னா சூரிய பகவான், சுக்கிர பகவான், சனி பகவான், எல்லா கிரகம் அங்க இருக்கு. நல்லா தெரிஞ்சுக்கணும், இதுல 3 கிரக பயிற்சி வருது. நம்பர் 1, உங்க ராசிக்கு சுக்கிர பகவான் வரப்போறாரு எப்ப? பங்குனி மாசம், கரெக்டா தமிழ் மாசம் பங்குனி மாசம் 11ஆம் தேதிக்கு உங்க ராசிக்கு சுக்கிரன் வர்றாரு. அடுத்து சனி பகவானை போய் தொடுறாரு. இப்ப 19ஆம் தேதிக்கு அப்புறம் இந்த செவ்வாய் பகவான் போய் சனி பகவானை போய் தொடுறாரு. 2, 27ஆம் தேதி பங்குனி 27ஆம் புதன் பகவான் போய் தொடுறாரு. இதான் கிரகத்தோடைய அமைப்பு. மற்ற எல்லா கிரகம் அதே இடத்துல தான் இருக்கும், நல்லா தெரிஞ்சுக்கணும். உங்களுடைய ராசி அதிபதியானவர் 11ஆம் இடத்துல லாபத்துல ராகுவோட பிரம்மாண்டமான கிரகத்தோட சேர்ந்திருக்கா. அப்ப ஏதோ நீங்க பெருசா வாழ்க்கையில சாதிக்கக்கூடிய வெறியில இருக்கிறீங்க. கண்டிப்பா சாதிக்க போறீங்க. அதுக்கான நேரம் உங்களுக்கு வேலை செய்ய போகுது. இந்த நேரம் நான் ஏன் சொல்லிடுறேன்னா, இனிமேல் 7 சனி உங்களுக்கு கண்டிப்பா பாதிக்க நீங்க எதுக்குமே கவலைப்படாதீங்க. சனிபான் வக்ர நிவர்த்தி ஆயிட்டாரு. 1, குருபான் வீடு கொடுத்தவர். நல்லா பாருங்க, நம்ம ஒருத்தர் வீட்டுக்கு விருந்தாடிய பண்ணணும், அந்த வீட்டுடைய ஓனர் நல்லா இருந்தாதான் அந்த வீட்டுல போய் நம்ம சந்தோஷமா இருக்க முடியும். இதனால வரைக்கும் அவர் 4 மாசம் பலம் இழந்து போயிருந்தார் குரு. அங்கேதான் சனி பகவான் போய் உட்கார்ந்தார், அங்கே சரியான பலனை கொடுக்கல. இப்ப அவர் வக்ர நிவர்த்தி ஆயிட்டார் குரு பகவான். போன வீடியோ நம்ம குரு வக்ர நிவர்த்தி பேச்சு போட்டிருந்தோம். இப்ப எல்லா கிரகம் பலமா இருக்கும்போது இங்க கண்டிப்பா இங்க நல்ல யோகம் வரும். தயவு செய்து நீங்க தைரியத்தை மட்டும் விட்டுறக்கூடாது. நான் இது என்னுடைய கருத்து. தைரியம், தன்னம்பிக்கை, உங்களுக்குள்ள ஒரு மனசுக்குள்ள ஒரு விஷயம் சொல்லுது பாருங்க, அந்த மனசுக்குள்ள சொல்றதை கேளுங்க, கண்டிப்பா ஜெயிப்பீங்க. யாருமே இந்த கலியுகத்துல கர்மா இல்லாம பிறக்க முடியாதுங்க. அதான் சொல்லல, சூரியனும் சனி இணையுது. லாபஸ்தான அதிபதியும் பஞ்சமாதிபதியும் சேர்ந்து உங்களுக்கு இருக்கும்போது அங்கே 7 சனியை பாதிக்க விடக்கூடாது. அதுக்கான நேரம் நல்லா இருக்கும். யார் ஜாதத்துல சூரியன் நல்லா இருக்கும், இங்க சனி பகவானை பாதிக்க விட மாட்டாரு. ஏன்னா தலைமை கிரகம் சூரியபான் போய் தொடுறாரு. அதனால இங்க பலம் கிடைக்க போகுது. அதனால சொல்றேன், நீங்க எதுக்குமே பயப்படாதீங்க. ஏன்னா உங்களுக்கு இதுக்கு முன்னாடி பாருங்க, பொருளாதார பிரச்சனை, வருமான பிரச்சனை, வேலை பிரச்சனை, தொழில் பிரச்சனை, கடன் பிரச்சனை, எதிரி பிரச்சனை கண்டிப்பா நீங்க பார்த்துருப்பீங்க. எப்படி தாய்மாம் உறவு, வேலை, தொழில், உத்தியோகம், வருமானம், பொருளாதாரம், எதிரி பகை நிறைய பார்த்துட்டு உட்காந்துருப்பீங்க. ஒரு மன குழப்பத்துல, மன தடுமாற்றத்துல இருக்கிறது யாருன்னா அந்த மேசராசில கண்டிப்பா நீங்க இருக்கணும். நல்ல வேலை, நிரந்தரமான வேலை இருந்திருக்கவே இருந்தது. நான் ஓப்பனா சொல்றேன், ராகுவோட சேர்ந்து செவ்வாய் சேர்ந்தாவே அங்க பிரச்சனை தான். நீங்க கேட்டு பார்த்துக்குங்க. எனக்கு கடன் இருக்கு, பகை இருக்கு, பொருளாதார பிரச்சனை இருக்கு, வேலை உத்தியோக தரங்கள் இருக்கு. எனக்கு ஒரு மேக்சிமம் நான் ஒரு சொல்றேன், இந்த டேட்ல இருந்து பாருங்க, கரெக்டா 45 நாள் இதுக்கு முன்னாடி எடுத்து பாருங்க. கண்டிப்பா வேலை உத்தியோகத்திலேயோ தடங்களோ, தாமதமோ, பிரச்சனையோ, கலகமோ, ஏதோ ஒரு விஷயத்தை நீங்க பார்த்திருப்பீங்க. பெருங்கொண்ட பணத்தை இழந்திருப்பீங்க. மூத்த சகோதர ஒரு மன வருத்தத்தை பார்த்திருப்பீங்க. நண்பர்கள், கூட்டாளி, பழக்க வழக்க முயற்சி, உங்களுடைய சகோதர ஒரு தாய்மாம் ஒரு நிறைய தடங்களை பார்த்திருப்பீங்க. கணவன் மனைவிக்குள்ள ஒரு மன வருத்தம் கண்டிப்பா இருந்திருக்கும். நீங்க கேட்டு பார்த்துங்க, இதெல்லாம் இருக்கும். படிப்புகளில் எதிர்பார்த்த அளவு ஒரு வெற்றி கிடைச்சிருக்காது. ஏன் இதை சொல்றேன்னா, நமக்கு நிறைய ஜாதகங்கள் அதிகமாக கொடுத்த ஒரே ராசி மேச ராசி. அதிக ஜாதகம் கொடுத்தீங்க. இப்ப நிறைய பேர் அதிக ஜாதகம் கொடுத்தீங்க, அதிக ஜாதகம் எழுதவும் கொடுத்தது இந்த மேச ராசிக்கிறது. எனக்கு இப்ப எல்லாமே டோட்டலா மாறுது பாருங்க, எல்லாமே சூப்பரா மாறுது, எல்லாமே சேஞ்ச் ஆகுது. வாழ்க்கையில எல்லாமே வெற்றியா தான் உங்களுக்கு வரும். நிமித் கவலையே படாதீங்க. வெற்றி ஸ்தானத்துல குரு உங்க ராசி அதிபதியை பாக்குறார். அதனால இங்க பலம் இருக்கு. நிறைய பேருக்கு நான் சொல்றேன், திருமணம் பண்ணாத அனைவருக்குமே திருமணம் பண்ணிட்டீங்களா, இப்ப வரனை பார்த்துட்டீங்களா, இதான் பொண்ணு மாப்பிள்ளை ஃபிக்ஸ் ஆயிடுச்சா, ஆகலையா, இப்ப ஆயிரும், கவலைப்படாதீங்க. பங்குனி மாசம் உங்க கண்ணுல ஒரு பொண்ணை கொண்டாந்து காட்டிடும், கவலைப்படாதீங்க. ஏங்க ஏன் இப்போ எடுத்தவொன்னே பொண்ணுக்கு போறீங்க? நேர ராசிக்கு மகாலட்சுமி உங்களை தேடி வருதுங்க. சுக்கிரவான் 11ஆம் தேதிக்கு அப்புறம் சுக்கிரவான் உங்க ராசிக்கு வந்துட்டாவே காசு, பணம், பொருள், நகை, சேமிப்பு, ஏதாச்சும் ஒரு விஷயம், ஒரு வீட்டுக்காண்டி ஒரு பொருளை வாங்குவீங்க, இல்லைன்னா திருமணம் பண்ணுவீங்க. இது கண்டிப்பா நடக்கும். வாழ்க்கையில் நடந்தே நான் சொல்றது பங்குனி 11க்கு அப்புறம் பாருங்க, இது நடக்கலாம்னு திருப்பி கேளுங்க. திருமணத்துல இதான் பொண்ணு மாப்பிள்ளை ஃபிக்ஸ் ஆகும். திருமணத்துல உள்ள தடங்கள் நீர்க்கும். ஏதாச்சும் உங்க மேல கேஸ் இருக்கு, அப்பா சொத்து, அம்மா சொத்து, வில்லங்கத்துல எனக்கு கேஸ் பிரச்சனை இருக்கு, அந்த கேஸ்ல ஜெயிக்க போறீங்க. கணவன் மனைவிக்குள்ள கேஸ் பிரச்சனை ஜெயிப்பீங்க பாருங்க. அதுக்கான நேரம் சூப்பரா இருக்கு பாருங்க. குழந்தை பாக்கியம் சூப்பரா கிடைக்கும். அதான் சொல்லிட்டேன், நான் எதுவுமே நான் கெட்டது சொல்ல எனக்கு வார்த்தை வரல. நிறைய நல்ல விஷயங்கள் தேடி தேடி வருது உங்களுக்கு. இதை நீங்க பயன்படுத்திக்க. உங்க ஜாதகத்தை எல்லாருமே செக் பண்ணிட்டு உள்ள போங்க. இந்த பங்குனி மாசத்துல கண்டிப்பா சாதிக்கலாம். நீங்க என்ன ஆசைப்பட்டாலும் சரி சாதிக்கலாம். வெளிநாடு, வெளியூர் சூப்பரா இருக்கு. எத்தனை பேருக்கு வேலை இல்லாம, நான் சொன்னேன் ஃபர்ஸ்ட்ல வேலை உத்தியோகத்துல தூக்கி விட்டான், சம்பந்தம் இல்லாம உட்கார வச்சிருக்காங்க 45 நாளா. வேலை இல்லாம நான் வீட்டுல இருக்குங்க.
அதிகாரி மூத்த அதிகாரி தொந்தரவு தாங்க முடியல. 10 கம்பெனிக்கு நான் ரெஸ்யூம் கொடுத்தேன், வேலை கிடைக்கல. இப்ப கொடுப்பாரு பாருங்க வேலை உத்தியோகம். எதிர்பார்க்க அளவுக்கு வேலை உத்தியோகம் நல்ல ஒரு மாற்றம் வரும் பாருங்க. இப்ப வெளிநாடு வெளியூர்ல எங்க வேலை பார்த்தாலும் நல்லா இருக்கும். புதுசா தொழில் பண்ண முடியும். நம்ம ஜாதகத்தை பார்த்து தசாபதி பார்த்து தொழிலை ஸ்டார்ட் பண்ணி பாருங்க. சனி பவன் 7 சனி உங்களுக்கு பாதிக்கலன்னா இப்ப வேலை உத்தியோகத்துல டாப்பா போவீங்க. நீங்க கவலையப்பட வேண்டாம். தொழிலுக்கு சனி பவன் நல்லா இருக்கணும். அங்க கெட்டு போனா தொழிலுக்குள்ள உள்ளே போயிடாதீங்க, மாட்டிப்பீங்க. ஜாதல பாருங்க நல்லா இருந்தா மூவ் பண்ணி இறங்க, சூப்பரா இருக்கும். இப்ப எடுங்க லாட்ரி ஓட்டு, எடுங்க லாட்ரி சீட்டை அடிக்கும் பாருங்க. பஞ்சமாதியோட சேர்ந்து உங்க செவ்வாய் 10ஆம் தேதிக்கு அப்புறம் யாருக்கெல்லாம் லாட்ரி எடுக்கணும் ஆசை இருக்கு எடுத்து பாருங்க, அடிக்கும் பாருங்க ஜாக்பாட். அதுக்காண்டி அதிலேயே பணத்தை போட்டு விரையம் பண்ணாம ஜாதகத்தை பார்த்து தசாபதி வந்து மூவ் பண்ணுங்க, வெற்றி நிச்சயம். ஏன்னா 5ஆம் வீட்டு அதிபதி தொட்டாவே இங்க லாட்ரி யோகம் வந்துடும். கரெக்டா பங்குனி மாசம் 10ஆம் தேதிக்கு அப்புறம் லாட்ரி யோகம் உங்களுக்கு வந்தாகும். இதுக்கான அமைப்பு பக்கவா இருக்கு, பாத்துக்கோங்க. உங்களுக்கு 11, 19க்கு அப்புறம் உங்களுக்கு நல்ல நேரமே ஸ்டார்ட் ஆகுது. நான் ஓப்பனா சொல்றேன். பங்குனி 11, 19 இந்த டேட்டை கன்ஃபார்ம் மைண்ட்ல வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் உங்களுக்கு நல்லது நடக்கும் பாருங்க. நிறைய பேர் சொல்லுவீங்க பாருங்க. கமிஷன் வியாபாரம், ஷேர் மார்க்கெட்டிங், யூனிஃபார்ம் உலகம், மருத்துவத்துறை, இரும்பு சார்ந்த வேலை எல்லாமே சூப்பரா இருக்கும். அரசாங்க வேலைக்கு எழுதக்கூடிய நபர்கள் அரசியல் அரசாங்கத்துல சூப்பரா சாதிக்க போறீங்க. கண்டிப்பா அரசாங்க வேலை வரணும். அரசியல ஒரு மாற்றம் உங்களுக்கு கிடைக்கணும். நல்ல ஒரு எதிர்காலம் சூப்பரா இருக்கு பாருங்க. நான் சொல்றது மேசத்துக்கு பக்காவா இருங்க பாருங்க. கலைத்துறை எல்லாம் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குறாரு. உடம்பு சார்ந்த பிரச்சனை நிறைய பேர் இருக்காது. எந்த பேங்க்ல போய் நீங்க லோன் கேட்டாலும் லோன் உடனே கிடைக்கும். இப்ப 6ஆம் வீட்டு அதிபதி உங்க ராசியோட சேர்ந்து இருக்காரு. வேலையும் கடனும் பகையும் எங்க போய் இருந்தாலும் சரி நீங்க ஜெயிக்கக்கூடிய யோகம் இருக்கு. ஒரு எதிரியை வெல்லக்கூடிய நேரமும் சூப்பரா இருக்கு, பாத்துக்கோங்க. இப்ப நட்சத்திரங்களை பலம் போமா, அதுல ஒரு முதல் நட்சத்திரம் அஸ்வினி. எதுவுமே சொல்லிக் கொடுக்கணும், நான் பார்த்தவன செய்யக்கூடிய மைண்ட் பவர் ஷார்ப்பா இருக்கும். ஞாபக சக்தி பயங்கரமான பிரெயின் மூலம் பயங்கரமா வேலை செய்யும். அஸ்வினில பிறந்துட்டாவே எப்போது நீங்க எடுத்து பாத்துக்குங்க. ஆளு மௌனமா தான் இருப்பாரு, சைலண்டா தான் இருப்பாரு. ஆனா விஷயம் உள்ளுக்குள்ள நிறைய இருக்கும். நீ எடுத்து பாருங்க. சைலண்ட் பாட்ரி, ஆனா எல்லா வேலையும் கரெக்டா சூப்பரா பண்ணுவாப்ல. ஞாபக சக்தி இவருக்கு மாதிரி யாருக்குமே இருக்காது. இவர் ஒரு காரியத்தை நினைச்சா அந்த காரியத்தை முடிக்கணுங்கிற எண்ணங்கள் சூப்பரா இருக்கும். அஸ்வின்ல பிறந்தாவே அதோடைய குருவான குதிரையை கொடுத்துருக்காங்க. அது எப்படி போயிருக்கும், ஓடிக்கிட்டே இருக்குமா. இதுதான் இவங்க. என்னுடைய வாழ்க்கை இப்படிதான். இப்ப பாருங்க, ஒரு நல்ல விஷயம் நல்ல காரியம் கரெக்டா 11ஆம் தேதிக்கு அப்புறம் உங்க வாழ்க்கையில மாறப்போகுது. பங்குனி 11க்கு அப்புறம் உங்க தலையெழுத்தே மாறும். நீ எழுதி வச்சுங்க. கேது சுக்கரோட சாரத்தை பார்த்து சுக்கரம் உங்க ராசிக்கு வரப்போறாரு. வீட்டுல சுபகாரியம், கணவன் மனை, வீடு, இடம், பூமி, வண்டி, வாகனம், சொத்து ஏதாச்சும் வாங்க போறீங்க. நல்ல விஷயம் நல்ல காரியம் நடக்க போகுது. வேலை ஒரு நல்ல மாற்றத்தை பார்க்க போறீங்க. இது எழுதியே வச்சுக்கோங்க. ஏன்னா நமக்கு நிறைய ஜாதகம் கொடுத்தது அஸ்வின்ல பிறந்தவங்க. இனிமே நல்ல ஒரு மாற்றம் உங்க வாழ்க்கையில உண்டு. அடுத்து பரணிக்குள்ள போவோம். கொடி கட்டி பறப்பீங்க. கரெக்டா பங்குனி 11ஆம் தேதிக்கு அப்புறம் உங்க வாழ்க்கையில கொடி கட்டி பறக்கூடிய நேரம் வேலை செய்யும். நீங்க கவலைப்படாதீங்க. பங்குனி 11 தான் உங்க வாழ்க்கையில தலையெழுத்தை மாற்றக்கூடிய நாள். உங்க ராசிக்கு சுக்கிரன் வர்றாரு. ஒரு ராசி அதிபதி சுக்கிர பகவான் பரணிக்கு. வீட்டுல நல்ல விஷயம் நல்ல காரியம், வீடு, இடம், பூமி, சுபகாரியம், சுபசர்வு எல்லாமே தேடி வரும். நீங்க கவலைப்படாதீங்க. இதுக்கு முன்னாடி ரொம்ப கஷ்டப்பட்டீங்க. அவமான பிரச்சனை, வம்பு, வழக்கு, கேஸ் நிறைய பார்த்து இனிமே பார்க்க மாட்டீங்க. நிம்மதியான ஒரு வாழ்க்கையை வாழ போறீங்க பாருங்க. நல்ல ஒரு மாற்றம் இந்த பங்குனி மாசம் 11ஆம் தேதிக்கு அப்புறம் உங்க வாழ்க்கையில இருக்குது. அதனாலதான் உங்களுக்கு 11 டேட்டு சொல்லியிருக்கேன். இந்த டேட்டுக்கு அப்புறம் பாருங்க நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பா உண்டு. கலைத்துறை, இசைத்துறை, படிப்புகள், கம்ப்யூட்டர் சயின்ஸ் எல்லாத்தையும் பாருங்க. படிப்புகள் நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பா உண்டு. அடுத்து கார்த்திகை நட்சத்திரம். நீதி, நேர்மை, கண்ணியம், கட்டுப்பாடு, ஒழுக்கமான குணம், திறமையான குணம், அறிவான குணம் உங்களுக்கு நிறைய இருக்கும். கார்த்திகை பிறந்துட்டாவே சூப்பரான கேரக்டரா இருப்பாங்க. நல்ல ஒரு குணம் இருக்குங்க. பொய் சொல்ல மாட்டாங்க, ஏமாத்த மாட்டாங்க. ரொம்ப பிடிக்கும் கார்த்திகை நட்சத்திரம். இனிமே பாருங்க எல்லாமே நல்ல ஒரு மாற்றம் வருது. வெளிநாடு, வெளியூர், வீடு கட்டுறது, வண்டி வாங்குறது, வாகனம் வாங்குறது, ஒரு கேஸ் ஜெயிக்கிறது, லாபம், வருமானம், பொருளாதார ஒரு ஜெயிக்கக்கூடிய அமைப்பு சூப்பரா இருக்கும். ஏன்னா 2 மாசம் உங்களுக்கு எது தொட்டாலும் விளங்கல. தை மாசம் எடுத்து பாத்துங்க. பெருசா சாதிச்சிருக்க மாட்டீங்க. இப்ப சாதிக்க போறீங்க பங்குனியில. வீடு கொடுத்த ஒரு பலம். அதனால வெளிநாடு, வெளியூர் ஒரு சுப செலவு சுபகாரியம் பண்ண போறீங்க. நல்ல ஒரு மாற்றம் தேடி வருது.